ஒரு 25 வயசு பையன்ட்ட நீ தாராளமாக தைரியமாக ஒரு பொண்ணை பஸ்லேயோ வேறு எங்கேயோ உட்காந்துருக்குன்னா அவன் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கிறதா ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இதே சீனியர் சிட்டிசன் அப்படி இருக்கான்னா அந்த டேட்டா மாறுது, என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த போக்சோவில் கைதாகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எபோவ் 60 அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக பேட் டச் குட் டச்சுங்கிறது தப்பான வார்த்தை. சேஃப்டி டச் ஆர் நாட் சேஃப்டி டச் இப்படி தான் பாடம் நடத்தணும். இது மாதிரிலாம் யாருக்கு நடந்திருக்குன்னா ஒன்று மாற்றி ஒன்று கை தூக்குறாங்க அந்த குழந்தைங்க. சரி, இதெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தா அவங்க தாத்தா முறையில் வேலைக்கு போகல, தாத்தா அந்த பிள்ளைய பஸ் ஏற்றி விட்டுட்டு போனால் தாத்தா முறையில் உள்ளவங்கள்ட்ட இந்த தவறுகள் நடக்கும். அன்றைக்கெல்லாம் வந்து எல்லாருக்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸில் பழகணுங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சுது. அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா அப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, புரியலையே அவங்களுக்கு யார் சித்தப்பா யார் மாமா. குழந்தைகளை வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிற சூழ்நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க. சரியாக பராமரிக்கிறது இல்லை. அந்த பிள்ளை என்ன ஸ்டேஜில் இருக்குது. நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லுவேன், வாரம் ஒரு முறையும் உங்கள் குழந்தைகளை உங்கள் கையாலேயே குளியாட்டுங்கள்னு சொல்லுவேன். உன் தந்தைக்கு எதவெல்லாம் தெரியக்கூடாது என்று மறைக்க நினைக்கிற அது எல்லாம் இந்த உலகில் தவறானது. மிருகம் எல்லாரையும் வேட்டையாடுறது, பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடுறது. புலி சிங்கமே சரி சும்மா படுத்து கிடக்கு. ஒரு சின்ன பையன் வாழை பிடிச்சி இருக்கிறான், ஒரு வீடியோ வைரலாக போகுது, வாழை பிடிச்சி இருக்கிறான், அது பாட்டு நிற்கிது. ஒருவேளை பறிச்சிருந்தாலும் குழந்தைகளுக்கு தெரியுதா என்ன, யாருக்கு தெரியும்? அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறோம், ஐந்தறிவு இல்லை. அது நம்மளோட சென்சிபிளாக இருக்கு. கற்பழிப்பை பற்றி ஒரே ஒரு குறள் எழுதவில்லை வள்ளுவன், உலகத்தையே எழுதி பிடிச்சிட்டான்ல. இந்த மாடு வந்து செனை பிடிச்சிட்டு அது கிட்டக்கே போகாது. தட் இஸ் யூரின் ஸ்மெல் பண்ணிட்டு வெளியே வரும். பெண் பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகள் பாலியல் அபியூஸ் அதிகமாக வராங்க. ஆண் பிள்ளை கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு. ஒரே நாளில் ஒரு செய்தித்தாளில் தொடர்ந்து 2 பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான நிகழ்வு பதிவாகுது. பிறகு அவர்கள் கைதாகிறாங்க. கைதாகின இருவரும், ஒருவர் முதியவர் 70 வயது, இன்னொரு பேராசிரியருக்கு 41 வயது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 7 வயது, இதில் கல்லூரி மாணவி. இந்த உளவியல் ரீதியாக அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? இதை செய்யணும்னு தோன்றவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேப், 376 ரேப்பு தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ போக்சோ வந்து தனியாக வந்த பிறகு குழந்தைகள் சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தனி நீதிமன்றம், தனி சட்டம் எல்லாம் வந்த பிறகு இந்த வழக்குகள் அதிகமாக பதியப்படுகிறது. முன்னொரு காலத்தில் வந்து இவ்வளோ பதியப்படுறது, இவ்வளோ தவறுகளும் இப்போ இல்லை. தவறுகள் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிட்டு. உதாரணத்துக்கு ஒரு 25 வயசு பையன்ட்ட நீ தாராளமாக தைரியமாக ஒரு பொண்ணை பஸ்லேயோ வேறு எங்கேயோ உட்காந்துருக்குன்னா அவன் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கிறதா ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப அந்த பெண்ணிட்ட கண்ணியத்தோடு நடந்துக்கிறான் அந்த பையன். அது தவறி கூட பற்றக்கூடாது கைகால அப்படின்ற மாதிரி பயந்து மரியாதையோடு நடந்து கொள்வதாக ஒரு டேட்டா இளைஞர்கள். ஆனால் இதே சீனியர் சிட்டிசன் அப்படி இருக்கான்னா அந்த டேட்டா மாறுது, என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த போக்சோவில் கைதாகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எபோவ் 60 அதிகமாக இருக்குது. எபோவ் 55 to 60க்கு மேலே அதிகமாக இருக்குது. இது எல்லாம் ரொம்ப உறவில் உள்ள பிள்ளைங்களே வந்து இதில் பாதிக்கப்படுறாங்கங்கிறது வருந்தத்தக்க செய்தி. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வழக்கு ஒன்று இங்கே மயிலாப்பூர் சிட்டி சென்டர் பக்கம் அக்யூஸ் வந்து இங்கே கேட்கனாரு. அவர் தவறாக நடந்துக்கிட்டது அவங்க பேத்திக்கு வயசு 4. அப்போ நீங்கள் எப்படி இந்த உறவு முறையை வரையறுக்கிறது? இப்போ மானாமதுரையில் வரிசையாக கைது செய்யப்பட்டார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. யார் போகிறா? குழந்தைகள் நல வாரியத்திலிருந்து. இந்த மாதிரியெல்லாம் பேட் டச் குட் டச் வச்சு பாடம் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக பேட் டச் குட் டச்சுங்கிறது தப்பான வார்த்தை. சேஃப்டி டச் ஆர் நாட் சேஃப்டி டச் அப்படி தான் பாடம் நடத்தணும். சேஃப்டி டச் ஆர் நாட் சேஃப்டி டச் இது பாடம். பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பு அற்ற தொடுதல் தான் பாடம் நடத்தணும். நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் நடத்தக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் பாடம் நடத்துகிறாங்க. ப்ரைவேட் பார்ட்னால் நம்ம உடம்பு விட்டு தனியாக இருக்கணும். அது எப்படி ப்ரைவேட் பார்ட் ஆகும்? கண்ணு, காது, மூக்கு மேலே நம்மளுடைய பெண் உறுப்பும் ஒரு உறுப்பு தானே, ஆர்கன் தானே அது. கண், காது, மூக்கு, வாய் மாரி அது ஒரு ஆர்கன். அப்படி தான் நீங்கள் பாடம் நடத்தணும். அதை ரொம்ப தனியார் பகுதி அப்படிலாம் சொல்லி குழந்தைங்கள்ட்ட டியூன் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கக்குள்ளேயும் இது மாதிரிலாம் யாருக்கு நடந்திருக்குன்னா ஒன்று மாற்றி ஒன்று கை தூக்குறாங்க அந்த குழந்தைங்க. சரி, இதெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தா அவங்க தாத்தா முறையில் வேலைக்கு போகல, தாத்தா அந்த பிள்ளைய பஸ் ஏற்றி விட்டுட்டு போனால் தாத்தா முறையில் உள்ளவங்கள்ட்ட இந்த தவறுகள் நடந்திருக்கு. இது எந்த கோணத்தில் பார்க்குறது, என்ன முறை, எத்தனை வயசு இமிடியேட் ஜூனியர் அவங்க அந்த குழந்தைங்க? இதுக்கு உளவியல் ரீதியான்னு கேட்டிங்க. உளவியல் ரீதியாக இருக்கிற விஷயத்தை விட வேறு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இயங்க முடியாத கிழவன்களால் வந்து ஒரு வாலிப வயசு பொண்ணு எல்லாம் போய் சரி பண்ணி எல்லாம் முடியாது. காரணம் அது செட் ஆகாது. அவங்க அந்த வாலிப வயசு பொண்ணுங்க வந்து அவங்கள்ட்ட அடிக்ட் ஆக மாட்டாங்க. இன்னொன்று, அவங்கள்ட்ட போகிற அளவுக்கு ஃபிசிக்கலாக இவன் ஹெல்த் இல்லைங்கிறது இவனுக்கே தெரியும். நம்ம ஒரு நல்ல யங் லேடிக்கிட்ட போகிற அளவுக்கான ஃபிசிக்கல் ஹெல்த் நம்மள்ட்ட இல்லை அப்படின்றத அவன் மென்டலி அவன் நம்புவான். நம்மளால் முடியாது அப்படிங்கிறது உண்மையும் கூடன்னு வச்சேங்க. ஓகேவா?
ஆனால் சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, அதுங்க வந்து ரியாக்ட் பண்ணாதுங்க, டிஃபெண்ட் பண்ண, எதிர்த்து சண்டை போட முடியாத ஒரு குழந்தைங்க. இதே ஒரு வாலிப வயசு போனாங்கன்னா செருப்பு கட்டி அடிச்சிருங்க, பிரச்சனை ஆகிடும், போலீஸ் ஸ்டேஷன் கத்தி ஊரை கூட்டிட்டு வாங்க, கத்தி ஊற கூட்டிடுவாங்க, பல பிரச்சனை இருக்குது அதில். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து சில தேவைகள் வேறு இருக்கும். நீங்கள் பொருளாதார ரீதியாக அதை கொடுக்குற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க, கொடுக்கணும். குழந்தைங்கள்ட்ட அப்படி இல்லை. அதுங்க போய் எங்கே சொல்ல போகுது, சொல்கிற அளவுக்கு அப்பா அம்மா கேட்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்பா அம்மாட்ட கேட்க முடியாத இடமா இருந்தால் அப்பா அம்மா என்ன செய்ய முடியும், ஸ்ட்ரென்த் இருக்காது. நீ கேட்க முடியாதுன்னா புரியலண்ணா, அது எப்படி? இந்த கிழவனுங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருந்து இவங்களால கேட்க முடியாத ஒரு இடத்துல இருந்தால் எப்படி? நம்ம சொசைட்டியில் வந்து வீக்கர் செக்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சரி சரி. சமுதாயம் வந்து ஒரே மாதிரி இல்லை. நீங்கள் பெண்ணுங்கிறதுனால எல்லாம் பாதுகாப்பாயிட்டு ஆணுங்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தப்பானது. சொசைட்டி ஏற்றத்தாழ்வோடு தானே இருக்குங்க. இங்கே சமமாக இல்லையங்க. ஜாதியால், பணத்தால், மொழியால், பொருளாதாரத்தால், பாலினத்தால் எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனால் அவங்க போய் கேட்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம். இல்லை பணம் காசை கொடுத்து இவங்க செட் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இப்படி பல விஷயம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கிறானுங்க இந்த வயசானவங்கிறது தான் என்னுடைய பார்வை, என்னோட முதல்கட்ட பார்வை. அதனால் எல்லாரையும் தவறுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் இங்கே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. முதல்ல குழந்தைகளை உங்கள் கண்ணெதிர நீங்கள் விளையாடுதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதே இங்கே ஒரு பெரிய சாதனையாக பேசப்படுது. பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா புள்ள படிச்சிருமா, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு அது நல்லா படிச்சுட்டு வருதுன்னு அர்த்தமா? கிடையாது. முதல்ல சொசைட்டியில் நல்ல ஹியூமன் பீயிங்கோட வளருதா அந்த குழந்தை, இந்த சமுதாயத்தில் எல்லார்ட்டையும் ஏற்றத்தாழ்வுலாம் பழக தெரியுதா, முதல்ல இந்த சொசைட்டியை எதிர்கொள்ள தெரியுதா, தோல்விகளை எதிர்கொள்ள தெரியுதாங்கிறத குழந்தைகள்கிட்ட வாட்ச் பண்ணும். அதை யார் செய்கிறாங்கிறது எனக்கு தெரியல. எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட பேசுகிறாங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? நான் ஒரு முறையும் இந்த மாதிரியான டாபிக் எடுக்குள்ள நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இந்த விஷயம் எனக்கு அதை போய் டீச் ஆகணும். ஒரு அடிப்படை ஒரு கூடுதல் கேள்வி சார், தொடர்ந்து குழந்தைகளை வெற்றியை நோக்கி மட்டுமே அவங்க பயிற்சி கொடுக்குறாங்களா? குழந்தைங்க ஒன்றும் இது கிடையாது, லேபர் டாக் கிடையாது, ஸ்மெல் டாக் கிடையாது. நாய்கள், குடியரசு தினத்துக்கு வரிசையில் நிற்கிற குதிரைங்க கூட கவர்மெண்ட் ஜாப் தான். அதுங்களே இறந்துட்டா அரச மரியாதையோடு தான் அடக்கம் செய்யப்படுது. குதிரை, கவர்மெண்ட் மோப்ப நாய் எல்லாமே அடக்கம் செய்யப்படுது. குழந்தைகள் அப்படியா? அவங்க தனிமாக இயங்குற அளவுக்கு ஒரு அறிவோடு பிறந்திருக்க ஒரு புள்ள. ஒரு மில்லேனியம் நீர்த்தாரையில் ஒரே ஒரு நீர்த்தாரை தான் நம்ம மனிதர்கள். ஆமாம், ஒரு அணு தான், ஒரு அணு, ரொம்ப மைக்ரோ மில்லேனியம் நான் சொல்கிறது. அந்த இதில் வந்து நம்ம கண்ணு, காது, மூளை, ஆற்று எல்லாம் வச்சு ஒரு உருவமாகி மொழி வச்சு தொண்டையில் சவுண்டு வச்சு ரொம்ப ஆச்சரியமான பிறவிங்க. நம்ம வயிற்றுக்குள்ளே கத்தவே இல்லை, வெளில வந்தோன்னா கத்துறோம், வயிற்றுக்குள்ளே சாப்பிடவே இல்லை, வெளில வந்தோன்னா பால் குடிக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அந்த அபூர்வமாக இருக்கோம், நம்ம அதுவே போதுமானது. எப்படி இவ்வளோ இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க? ஆமாங்க, ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் வருது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஔவையார். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுங்கிறாங்க. அவ்வளோ ஆச்சரியமான ஒரு பிறவி இது. கொடிது கொடிது அன்பில்லா பிண்டின் கையால் உண்டுதல் குடிது. கொண்டாட்டி சந்தோஷம் இல்லாமல் சோறு போட்டால் அதை விட கொடுமை எதுவுமே இல்லைடா, அதை விட கொடுமை இளமையில் வறுமை. இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்க ஔவையார்கிட்ட அந்த நாலேஜ் இருந்திருக்கு பாருங்க. அப்போ நம்ம பிறப்பு ஒரு அருமையான பிறப்பு. அந்த குழந்தைய நமக்கு அருமையான குழந்தை. உழலினது யாழினது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாத. உழலும் யாழும் சந்தோஷம்னு சொல்லுவாங்க இசைக்கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. எவன்னா உன்னோட பிள்ளையோட தன் மக்கள் தான் சொல்லணும், அடுத்தவங்க பிள்ளையெல்லாம் இல்லை. அது இனிமையா இருக்காது. தன் மக்கள் மழலை சொல் கேளாத, உன் பிள்ளையோட மழலை கேட்காதான். அதே சொல்கிறோம், அமிழ்தனும் ஆற்ற இனிதே தன் மக்கள் சிறுகை அளாவிய கூடும். அமிழ்தை விட ஆற்ற இனிதே, அமிழ்தங்கிறது ரொம்ப உயர்வானது. அதை விட ஒரு விஷயம் ஆற்ற இனிதே தன் மக்கள், ஓம் புள்ள சிறுகை அளாவிய கூடும். அது உட்கார்ந்து தட்டில் போட்டு அழிக்கா போட்டு பெரட்டி வாயில் கொஞ்சம் அள்ளி கொட்டி உங்கள் வாயில் கொஞ்சம் போடுறது தன் மக்கள் சிறுகை அளாவிய கூழுங்கிறான். சாப்பாடு கூட இல்லை, கூழுன்னா தப்பு இல்லை, பட் பிலோ பாவர்ட்டியில் உள்ள வார்த்தையை அவன் யூஸ் பண்ணுறான் வள்ளுவர். இப்போ எந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட இம்பார்ட்டன்ட் இருக்கு இங்கே, அப்படி இருக்கா? இல்லவே இல்லை. சரியாக பராமரிக்கிறது இல்லை, பள்ளிக்கூடத்தில் விட்டால் சரி, இப்போ வேனில் ஏற்றி விடுறது என்ன, நாய் பிடிக்கிற வண்டியில் ஏற்றுற மாதிரி பிள்ளைங்களை போய் கடுமையான வார்த்தையாக இருக்குது சார், நாய் பிடிக்கிற வண்டி. இல்லை உண்மைதானங்க. ஏங்க ஒரு உலகத்திலேயே அதிகமான அறிவை கொண்ட குழந்தைகள் பின்லாந்து 8 வயசுலாங்க 1வது சேர்க்குறான். இப்படி இப்படி கை வச்சோம் தெரியுமா நம்ம குழந்தையா இருக்கும் வயசில். அது வேறு ஒன்றுமே இல்லை, பிரெயினோட வளர்ச்சி. ஸ்கல் டைமென்ஷன் வந்து உங்கள் மூளை சரியாக வளர்ந்தா இந்த தலை இந்த இடம் பெருக்கும். குழந்தையா இருக்குள்ள பின்பக்கம் சப்பையாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, பிறந்த குழந்தை இருக்குல்ல பின்மண்டை போகிறது சப்பையாக தான் இருக்கும். அப்போ தான் இந்த அமிக்கியெல்லாம் விடுவாங்க நம்ம கிராமத்தில் தாத்தா பாட்டியெல்லாம். ஏன்னா அந்த பிரெயினோட வளர்ச்சியை ஸ்டிமுலேட் பண்ணுறது. சயின்ஸ் பூர்வமாக ப்ரூவ் பண்ணதுனால நிறைய நம்மள்ட்ட நடைமுறையில் நம்மள்ட்ட உள்ள விஷயங்கள் தான் இது எல்லாமே. வாழ்வியலில் இருந்தது, மருத்துவம் நம்மளோட வாழ்வியலில் கலந்தது. அப்படி வச்சா உங்கள் அறிவு வளர்ந்துட்டு, இந்த பிரெயின் வந்து வளர்ந்துட்டு, ஓகே ஃபிட்டு அப்படின்றத டெஸ்ட் வச்சான் நம்ம ஆள், ஸ்கேன் பண்ணாமே வச்சான். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது, 3 வயசில் கொண்டு போய் சேர்க்குறாங்களே எல்கேஜி, அப்புறம் ப்ரீகேஜி, ப்ளே ஸ்கூலு, வீட்டில் விளையாடுறது தாங்க புள்ள.
வீட்டில் மேய்க்க முடியாமல் ப்ளே ஸ்கூலில் கொண்டு விட்டா எப்படி? காலையில் இப்படி தூக்க கலக்கத்தோடு தூக்கி வைக்கிறாங்க அந்த வேனில். ஒரு நேரத்தில் ஒரு நாளையில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறத விட வேனில் இருக்கிற நேரம் அதிகமாக இருக்குது. எப்படின்னா காலையில் ஃபஸ்ட்டு பிள்ளைய தூக்குறாங்கல்ல, அந்த பிள்ளை கடைசி பிள்ளையா தான் இறங்கும். தெரியும் தானே அதெல்லாம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் ஒவ்வொரு கடை எல்லா வீடும் விட்டுட்டு வரணும். கடைசி காலையில் ஃபஸ்ட்டு பிள்ளை பிக்கப் பண்ணுறாங்களா, அது கடைசி பிள்ளையா தான் இறங்கும். சாயந்தரம் காலைல ஃபஸ்ட்டு பிள்ளை தூக்கி எல்லாத்துக்கும் எல்லா தெருவும் போயிட்டே வரும். அது என்னத்தை லேர்ன் பண்ணுது? ஒரு விஷயத்தை எங்கே ஆசையப்படுது? நம்ம படித்த காலத்துலேருந்து பள்ளிக்கூடங்கிறது நமக்கு போகவே பிடிக்கல. நம்ம படித்தப்பே சொல்கிறேன், ஸ்கூலு பிடிக்காது. அது ஏன் பிடிக்கல? பிடிக்கிற மாதிரியான விஷயமே இல்லை. அங்கே நமக்கு டீச் பண்ணுற விஷயமே இல்லை. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அப்புறம் அப்படி தாங்க இருக்கும். நம்ம என்ன நோட்ஸா? குழந்தைகளை வந்து அறிவு வளர்கிறதுக்கு நிறைய மனிதர்களை சந்திக்க தான் நம்ம பள்ளியோடம் போகணும். முதல்ல இந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும், சமூக கட்டமைப்பை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சொல்கிறேன், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான், அதில் நானும் ஒருத்தன் தான். அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் வாழ்க்கையில் சர்வேல ஃபிட்டஸ்ட் சரியாக இருக்கான். அவனுக்கு சர்வே பண்ண தெரியுது. அவன் எங்கே விட்டாலும் படிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு வாழ்வியல் தெரியும், வறுமை தெரியும், பசி தெரியும், அடுத்தவனோட ஷேர் பண்ணி சாப்பிட தெரியும். உங்கள் வீட்டில் ஒரு கறி குழம்பு எதாவது எடுத்துகிட்டு வர தெரியும் அவனுக்கு. ஸ்கூலுக்கு கொண்டாந்து கொடுக்க தெரியும் உங்களுக்கு. எங்கள் வீட்டில் இது கிடைச்சது சாப்பிடு அப்படின்னு அந்த புரிதல் இருக்கும். ஒரு மாமரத்தில் ஏறி மாங்காய் அறுத்து கொடுக்க தெரியும், சாப்பிட தெரியும். வீட்டுக்கு போகல சைக்கிளில் கதை பேசிட்டு போக தெரியும். பஞ்சர் ஆகிட்டுனா டோ பண்ண தெரியும், சைக்கிளை மிரிச்சு டோ பண்ணுவான். ஆனால் இது தனியார் பள்ளியில் இருக்குமானா இருக்காது. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல, சைக்கிள் ஓட்ட தனி ட்ரைனர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சைக்கிள் ஓட்டுறது வாழ்வியலுங்க. சைக்கிள் மூக்கோணம் மாதிரி இருக்கும், குரங்கு பெடல்பாங்க, உள்ளால காலை விட்டு போட்டு மிதிக்கிறது, லட்ச இடத்துல விழுந்து காலுக்கெல்லாம் பேத்துக்கிறது. அப்புறம் மாமா அம்மா வீட்டுக்கு வருவாங்க, பைக் மோட்டர் பைக் எடுத்து ஓடுறது, டிவி எடுத்துட்டு ஓடுறது. இது வாழ்வியல். இது நம்ம ஊரில் வந்து டிராக்டர் வயலில் விளையும், உழவுக்கு வரும், அந்த அண்ணாட்ட கெஞ்சி அடித்து கொஞ்சம் தூரம் ஓட்ட வாங்குறது, இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் எல்லாமே. எதுக்கு நீ போய் டிரைவிங் ஸ்கூலில் போய் நீ சேர்க்குற பிள்ளைங்கள? உனக்கு தெரியல, அது சொல்லித்தர தெரியல, டீச் பண்ண தெரியல. நம்ம வீட்டில் பைக் கிடையாது, சொல்லித்தர தெரியல உனக்கு. நீச்சல்ங்கிறது சும்மா குளத்துல விழுந்து இந்த குளத்தை அந்த கடைக்கு அட்டிக்கிறது. நீ நீச்சல் ஸ்விம்மிங் பூலில் ஒன்று கற்றுக் கொடுக்க வேண்டியா இருக்கு, லைஃப் ஜாக்கெட்டை போட்டு. எவ்வளோ வாழ்வியலை மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அடிப்படையாக நீச்சல்ங்கிறது உங்கள் உயிரை காவந்து பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். எத்தனை குழந்தைங்களுக்கு தெரியுது நீச்சல்? தெரியல. அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸில் பழகணுங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சுது. அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா அப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, புரியலையே உங்களுக்கு யார் சித்தப்பா யார் மாமான்னு. அந்த நிலைக்கு நம்மளே நம்மளை தள்ளப்பட்டோம். இப்போ எங்கள் சகோதரி ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க அக்கா பையன், என் அக்கா பையன். நான் தூக்கிக்கிட்டு இருந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளையில். பட் அவனுக்கு எனக்குமான பாண்டிங் குறைஞ்சிட்டு. ஏன்னா அவனோட வாழ்வியல் முறை வேறு, ஸ்டைலே வேறு, அவன் யூரோப் சைடில் வேறு மாதிரி இருக்கான். அதனால் ஆனால் இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் மாறிட்டோம். கிராமத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க. யாரும் யாரோடையெல்லாம் ஒன்றதில்லை, போகிறது கிடையாது, எங்கேயும் ஒன்றா விளையாடுறது கிடையாது. சண்டே ஆகிட்டா காலையில் 8 மணிக்கு வீட்டு விட்டு போனால் காலை சாப்பாடு கிடையாது, மத்தியான சாப்பாடு கிடையாது. நைட்டு 6-7 மணிக்கு வீட்டிலேருந்து வந்து அடித்து எழுதிட்டு போவாங்க நம்மளை வீட்டுக்கு. வர்றதே இல்லை வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி அடித்து வெளியே தர்றாங்க, விளையாட வீட்டை விட்டு வெளில போகும்போதில்ல அப்படின்னு. சூழ்நிலை மாறிப்போச்சு, என்டையராக மாறிப்போச்சு. அப்போ இந்த பாலியல் பிரச்சனைகள், இந்த அப்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்த வாழ்வியல் ஆகிட்டு. குழந்தைகளை வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிற சூழ்நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க. சரியாக பராமரிக்கிறது இல்லை. அந்த பிள்ளைங்க என்ன ஸ்டேஜில் இருக்குது. நான் வந்து திருப்பி சொல்லுவேன், வாரம் ஒரு முறையும் உங்கள் குழந்தைகளை உங்கள் கையாலேயே குளியாட்டுங்கள்னு சொல்லுவேன். வேலைக்காரி குளியாட்டிட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நீங்கள் குளியாட்டுங்க. அஸ் எ பேரண்ட் ஒரு ஃபாதர் நீங்களே குளியாட்டுங்க. அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தானே நீங்களே குளியாட்டுங்க. நேரு சீக்கிரசி லெட்டர் இருக்குல்ல, அவர் எழுதியிருப்பாரு தன் மகளுக்கு ரொம்ப ஆகப்பெரிய லெட்டர். உலக வரலாற்றில் இல்லாது. நேரு விடலாம் ஒரு ஜீனியஸ் எல்லாம் சும்மாலாம் எல்லாம் சொல்கிறாங்க. அவரெல்லாம் சும்மா தப்பு தப்பாக பேசுகிறாங்க. மிகப்பெரிய அறிவாளி, பெரிய ஜீனியஸுங்க அவர். அவ்வளோ அழகாக ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். உன் தந்தைக்கு எதவெல்லாம் தெரியக்கூடாது என்று மறைக்க நினைக்கிற அது எல்லாம் இந்த உலகில் தவறானவை, உன்னுடைய இயற்கை உபாதைகளை தவிர. அது ஒரு பெண் பிள்ளை இந்திரா காந்தி. ஒரு பீரியட்ஸ்லாம் உன் அப்பான்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கை உபாதைகள் நேச்சர் அதை சொல்லணும்னு அப்பாட்ட அவசியம் இல்லை. டாய்லெட்டு போனால், யூரின் போனால், இதெல்லாம் அப்பாட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மற்ற அனைத்தும் மறைக்க நினைச்சாலே தப்பு. முடிஞ்சு போச்சு உலக தத்துவமே. பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒரே வேரில் முடிச்சுட்டேன். அப்பனுக்கு தெரியக்கூடாது நினைக்கிற தப்பு, அது தப்பு தான். அதுதான் நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்கள் டீச் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஒரு குழந்தை போய் தாப்பா போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படி இருக்கா? தாழிட்டு போட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே, நத்திங். அப்போ தாழிட்ட சொல்லும், தனிமையை சொல்லும், தனிமை சாட்டிங் செய்ய சொல்லும். சாட்டிங் தவறான பழக்கம், இன்ஸ்டாகிராம். நம்ம கெட்டு போகிறதுக்கு இங்கே நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கி இந்த சூழலில் வந்து ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னு நீங்கள் அவனை தப்பு சொல்லாதீங்க. அவன் கெட்டு போகிறதுக்கான எல்லா காரணையும் நம்மகிட்ட இருக்கே. உங்களுக்கு நல்ல விஷயம் எங்கே இருக்குங்க சொல்லுங்கள்? உங்களை சுற்றி தினம் நல்ல விஷயம் கற்பிக்கப்படுகிறதா? இல்லையே.
எங்கே திறந்தாலும் வன்முறை, டிவியை திறந்தாலும் வன்முறை, கள்ளக்காதல், செல்ஃபோனை திறந்தாலும் அதுதான் எல்லாமே அதுவாக இருக்குள்ள அந்த குழந்தை எப்படி நல்லா வளர முடியும்? அப்போ பேரண்டிக்காக நமக்கு அந்த குழந்தைய வளர்க்குறதுல எவ்வளோ பொறுப்புணர்வு இருக்குது. பெற்றுட்டோம் அவங்க வளர்ந்துருவாங்கன்னா எப்படி வளர முடியாதுல்ல. இல்லை சார், இப்போ அடிப்படையில் குழந்தைன்ற எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்குது, குழந்தை அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் குழந்தைன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தைகிட்ட போய் தவறாக நடக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம், வக்கரமான எண்ணம் வருவதற்கு இது காரணமாக இருக்குது. அதாவது மகாநதி படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும், ரொம்ப அருமையான படம் மகாநதி. ரொம்ப இலங்கிய பார்க்கக்கூடாத காட்சி, இன்னைக்கும் பார்க்கக்கூடாது, இலங்கிய மாணவெலாம் பார்க்க முடியாது. அதில் சொல்லுவான், எனக்கு அவன் வந்து கமலஹாசனோட பச்சை பிள்ளைய அவன் வேட்டையாடிடுவான் வில்லன், போய் கொல்றதுக்கு போவாப்புல கமல். எனக்கு எதுவும் தெரியாது, தனுஷ் தான் அனுப்பினான் அவன் பொண்ணு நம்பாப்புல. தனுஷ் கசாப்பு கடை வச்சிருக்கவன், பச்சை புள்ள கறி வேணும்னு கேட்டவன் நீ. ஓ யூ ஆர் டிமாண்ட், அவன் சப்ளையர். நீ தான் இங்கே டிமாண்டு, அவன் சப்ளை பண்ணுறான். அவன் கறிக்கடை வச்சிருக்கான், ஆனால் குழந்தை கறி வேணும்னு கேட்டவன் நீ. உன்னைய காலி பண்ணாதானே டிமாண்டு குறையும் பாப்போம். பயங்கரமான ஒரு அர்த்தம் அந்த இதில் இருக்குது. நம்ம சினிமாவோட கனெக்ட் பண்ணால் புரியுங்கிறதுக்காக. இந்த குழந்தை கறி வேணும்னு கேட்குறவனு தான் டிமாண்ட். அவன் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள். சட்டம் பிடிக்குது எல்லாம் அது பக்கம் இருக்கட்டும், அவங்ககிட்ட அந்த குழந்தை போய் அவன் கையில் எப்படி கேட்சப் ஆகிறதுக்கு யார் காரணம்? அவனை விடுங்க, அவன் வந்து வேட்டையாட தயாராக உள்ள ஒரு மிருகம்லாம் சொல்லக்கூடாது. மிருகம் எல்லாரையும் வேட்டையாடுறது இல்லை, பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடுறது மிருகம். புலி சிங்கமே சரி சும்மா படுத்து கிடக்கு, ஒரு சின்ன பையன் வாழை பிடிச்சி இருக்கிறான், ஒரு வீடியோ வைரலாக போகுது, வாழை பிடிச்சி இருக்கிறான், அது பாட்டு நிற்கிது, பசிக்கலை. ஒருவேளை பசிச்சிருந்தாலும் குழந்தைகளுக்கு தெரியுதா என்ன, யாருக்கு தெரியும்? அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறோம், ஐந்தறிவுன்னு. அதை சொல்கிறது நம்ம யார்? அது நம்மளோட சென்சபிளாக இருக்கு. புள்ள பக்குது, புள்ள வளர்க்குது. ஒரு ஆண் யானை வந்து குழந்தை பெற்றதுலேருந்து அந்த பெண் யானை விட்டு பிரியாமல் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குது, அந்த பிள்ளைய அது பாதுகாக்குது. அப்போ இந்த சென்ஸ் எங்கே இருந்து வருது? மிருகம்னா போட்டுட்டு ஓடிங்கிறாங்கல்ல, எங்கே ஓட்டுட்டு ஓடுது? அன்றைக்கி ஒரு புலி வந்து வேட்டையாடுறது போய் கவிடுது மான் குட்டியை. அந்த போட்ட குட்டி மற்ற சிறுத்தையெல்லாம் கிட்ட வந்துடாமல் இது எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணி அந்த தாயிட்ட கொண்டு விட்டுட்டு போயிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு அறிவு இருக்குல்ல, அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல. இவங்க தான் காட்டு முறாடி, இவனுக்கு தான் அறிவு கிடையாது. இவன் தான் ஒன்றும் தெரியாது, முட்டாள். இவனுக்கு தான் எல்லா தப்பும் பண்ணுறான். அது இவ்வளோ சென்சிபிளாக இருக்குது. ஏங்க 1330 குறள் அவ்வளோதான் கிடைச்சிருது. சரி, அதுவே கிடைச்சது போதும். கிடைச்சதே எனக்கு பெருமை மிகு பிறப்பு. தமிழ் மொழி பேச தெரிஞ்சதே என்னுடைய பிறப்பு பெருமை எடுத்து விட்டது. ஒரே ஒரு திருக்குறள் ஒரு ரேப்பை பற்றி எழுதவே இல்லை வள்ளுவன். கற்பழிப்பை பற்றி ஒரே ஒரு குறள் எழுதவில்லை வள்ளுவன். உலகத்தே எழுதி முடிச்சிட்டான்ல. நான் ரேப்பை பற்றி சொல்லலை, இன்னைக்கு நடக்கல. விலை மாதரை பற்றி சொல்லியிருக்கான், பரத்தைன்னு ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கான். பிணத்தோடு கட்டி பிடிக்கிறது சமண்டா பிராஸ்டியூட்ட போகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் ரேப்பை பற்றி சொல்லலை. அப்போ ரேப்பு இல்லை. அவ்வளோ ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இன்னைக்கு இருந்திருக்கான். அப்படி ஒரு விஷயமே இல்லை. எந்த மிருகமும் ரேப் பண்ணுறது கிடையாது நெறியாளர். எந்த இல்லை, நோ, எந்த மிருகமும் பண்ணாது. நம்ம வீட்டில் காளை மாடு இருந்தாலும் அந்த காளையும் ரேப் பண்ணாது. அந்த மாடு வந்து செனை பிடிச்சிட்டு அது கிட்டக்கே போகாது. தட் இஸ் யூரின் ஸ்மெல் பண்ணிட்டு வெளியே வரும். அப்போ அதுக்கு எவ்வளோ சென்ஸ் இருக்குது, நம்மளை விட ஒருபடி மேலே இருக்குது. அப்போ இவனை என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த மிருகத்திட்ட இந்த குழந்தைகள் கிடைக்கப்பட்டது தானே தப்பு. அப்போ நம்ம பேரண்டிக்காக நம்ம பிள்ளை எவ்வளோ ஹெல்த்தியாக வளருதுங்கிறத நம்ம சரியாக கவனிக்கலைங்கிறது தானே தப்பு. அவனை விட்டுருங்க, அவனுக்கு எது தண்டனை அது அரசாங்கம் கொடுக்கட்டும். பட் நம்ம பிள்ளை பாதிக்க கொடுக்கணும். அந்த தண்டனை தான் சார். இப்போ திருச்சியில் வந்து 16 வயது சிறுமிக்கு 25 வயது உடைய ஒரு இளைஞர் தொல்லை கொடுக்குறாரு. அவருக்கு வந்து 5 ஆண்டு சிறை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் 7 வயது சிறுமிக்கு 44 வயது உடைய பாலாஜின்றவர் தொல்லை கொடுக்குறாரு. அவருக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. எதனால் அந்த தண்டனை வந்து மாறுபடுது? நல்ல கேள்வி இது, நல்ல புரிதல் இது. 16 வயசுங்கிறது அந்த பொண்ணு வந்து லவ் அஃபேராக கூட இருக்கும். அந்த பையனுக்கு 25 வயசு தான் சொன்னீங்க. ஆமாம், ஈவன் லவ் அஃபேராக இருக்கும். இப்போ இங்கே நீதிமன்றத்திலே சில ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒரு லவ் அஃபேருக்கு வந்து சில எக்ஸ்கியூஸ் உண்டு. 16 இல்லை, வேறு வழி இல்லை. அப்போ வந்து குழந்தை கூட இருந்திருக்கும், அதுக்கான புரிதல் இருக்குது. 16னா கேஸ் நடக்குள்ள 18 வயசு ஆகிடும். முதல்ல கண்ணை மூடிக்கிட்டுலாம் நீதிபதி தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு இந்த அஃபென்ஸுங்கிறது முதல்ல பார்ப்பாங்க. நாங்களே சில வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்கள்ட்ட மியூச்சுவல் போட வச்சுருக்கோம், சேர வச்சுருக்கோம். ஏன்னா வேறு வழி இல்லை, குழந்தை ஆகிடும். அப்போ இது நடந்துச்சு நீதிமன்றத்தில். இதை விட அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறத விட நான் எப்படி நல்லது செய்ய முடியும்னு ஒரு நீதிபதியை கேட்டிருந்தார். விமர்சனம் வச்சாங்க அவர் மேலே. அதான் நான் செய்ய முடியும், குழந்தையாயிட்டு வேறு என்ன பண்ணுற, 2 பேரும் சேர்ந்து வாடுறாங்கிறாங்க. இப்போ நான் தண்டனை கொடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே ஆகலை, நத்திங். மேலே அந்த பிள்ளைய வீணாக்குற அந்த சொசைட்டியில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு. ஸோ அந்த புரிதல். 7 வயசு எங்கே இருக்குது, 44 வயசு எங்கே இருக்குது? 44 வயசுங்கிறது ஃபுல் மேன். நீ எல்லாத்துலேயும் அறிவாக இருந்தோம். உன்னுடைய சொல்லப்போனால் பேரம்பேத்தி வயசு தான் 7 வயசுல 44க்கு. 20 வயசில் கல்யாணம் ஆனால் கூட அந்த கால்குலேஷன் வந்துடும். அப்போ உனக்கு தண்டனை ஹெவியாக தான் கொடுப்பாங்க.
ஆனால் 25க்கும் 16க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 16, 10, 26, 9 வயசு டிஃப்ரெண்ட். 25 வயசுல ஒரு மனுஷன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்க மாட்டான். 18 வயசு ஓட்டு போடுறதுனால எல்லா அறிவும் வந்துட்டு அர்த்தமா கிடையாது. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு ஸ்கேலுக்காக வேண்டி ஏஜ் வச்சிருக்காங்க. விளையாட்டு கேட்குற தேர்தலில் நிற்கிறதுக்காக அவங்களும் அறிவு வந்து தான் சொல்ல முடியாதுல்ல. எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். ஏங்க யாரும் இங்கே அறிவாக இருந்தவர்கள் இல்லை, யாரும் இங்கே முட்டாள்களாக இல்லை. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, அவ்வளோதான். நீங்கள் ஒரு துறையில் ஃபேமஸாக இருப்பீங்க, நான் ஒரு துறையில் ஃபேமஸாக இருப்பேன், அவ்வளோதானே. அப்போ குற்ற பின்னணியும் ஒரு காரணம். குற்ற பின்னணி நபர்களை தான் குற்ற பின்னணி பார்ப்பாங்க, அந்த குழந்தைகிட்ட அவன் நடந்துக்கிட்ட விதத்தை பார்ப்பாங்க. இவன் என்ன பண்ணா, அதுக்கான குற்றத்துக்கான நடந்த ஒருவேளை 16 வயசு பொண்ணு 25 வயசுக்கார கடத்திட்டு போய் தொல்லை கொடுத்துருந்தா அவங்கள விட மாட்டாங்க. கிட்னாப்பும் சேர்ந்துருக்குன்னா அவங்கள விட மாட்டாங்க. உங்களுக்கு முறையில் உள்ள பொண்ணாக இருக்கும், அக்கா வீட்டு பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு, அங்கனக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இதை பார்ப்பாங்க. இந்த பாலாஜின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டேஷன்ல வந்து உதவி பணியாளராக இருந்திருக்காரு, துப்பாக்கி வச்சு மிரட்டி பலமுறை இந்த வேலையை பார்த்துருக்கு. அப்போ அவங்கள எப்படி விட முடியும்? முதல்ல காவல் அதிகாரிகள் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட், நீ நேர்மையை போதிக்க வேண்டிய அடுத்தவனுக்கு. வேலையே பயிரை மெஞ்சா எப்படி உன்னை விட முடியும்? காவல்துறையோட ரிவால்வர் எதுக்கு பயன்படுத்துறது? அந்த கெண்ணை தூக்கி வச்சு பேரட்டினா எப்படி உங்களை விட முடியும்? எஸ்பி பணியாளர் 7 இந்த துப்பாக்கியை கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து மிரட்டி பல முறை இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இல்லைங்க, உங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸுங்கிறது ஒரு மாவட்டத்தோட கண்ட்ரோல் ரூம்ல உள்ள இடத்துல வேலை பார்க்குற நீ எவ்வளோ பொறுப்புணர்வு இருக்கணும். அந்த மாவட்டத்தோட காவலில் தவறு இருந்தாலே எஸ்பிட்டு தான் வந்து நிற்கணும். அங்கே வேலை பார்க்குற நீயே மிஸ்யூஸ் பண்ணால் அவன் எஸ்பிக்கும் சேர்ந்து தானே கேவலம். அது ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பள்ளியோடத்துக்கு கேவலம் தானேங்க. ஏங்க சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் வாத்தியார்களாக மாட்டானுங்க. எதுக்கு மற்ற இடத்த விட அது மேட்ரு பெருசாக நம்ம பேசணும்னா, படிக்க போகிற இடம், நீ எனக்கு ஆசான், மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை முன்னாடிங்க. அடுத்த நிலை தான் நான் தெய்வத்தை பார்க்க போகிறேன். ஆனால் நீ ஏன் வந்து பயிரை மேஞ்சா என்ன பண்ண முடியும்? வேறு எங்கே தான் பாதுகாப்பு இருக்குது? இன்னொரு டேட்டா ஒன்று சொல்கிறேன். பெண் பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகள் பாலியல் அபியூஸ் அதிகமாக வராங்க. ஆண் பிள்ளைகள் எல்லார்ட்டையும் குழந்தைகள்கிட்ட பேசுங்க, இதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களே கேட்டுக்கங்க, உங்களுடைய குழந்தை பருவங்களில் அபியூஸ்மெண்ட் இருந்துச்சான்னு உங்களே கேட்டுக்கங்க. அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் எவ்வளோ அபியூஸ்மெண்ட் இருந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொய்யெல்லாம் இல்லை, இதை கடந்து தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது, அப்போதைக்கு அது என்னென்னே தெரிஞ்சிருக்காது. இந்த அபியூஸ்மெண்ட் நம்ம வந்து பாதிக்க வைக்கிறாங்க, நம்ம விக்டிம்ங்கிறதே தெரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கே தெரியாது, யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியாது. ஏங்க சின்ன பிள்ளைங்க ஐஸை வாங்கி கொடுத்து பண்ணுறாங்க, அவனை என்னங்க செய்ய சொல்கிறீங்க? நிறைய இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், நல்ல உறவில் உள்ளவங்கள்ட்டே நம்பி பிள்ளைகளை விட முடியலைங்கிறது உண்மை, ஏற்றுக்கணும். இதுதான் உண்மையும் கூட. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த மனப்பிரட்சி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த குழப்பம் புரியாது. ஒரு விதமான ஒரு குழந்தை வந்து அவனை பார்த்து பொறுமையாக நீங்கள் பார்த்தாலே அவன் அபியூஸ் ஆகிருக்கானா இல்லையாங்கிறது தெரியும். சைக்காலஜியில் தெரியும். தனிமையை நாடுதல், ஒரு வெறுமையான பார்வை, யார்கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க, ஐசோலேட் ஆவாங்க. காரணம் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய கில்ட்டியை ஏற்படுத்துவான். யூஆர் ஏ டர்ட்டி, நீ வந்து கெட்டு போய்ட்டு அப்படிங்கிறத ஏற்படுத்தி தான் உங்களை ஐசோலேட் பண்ணி தான் வெளியேற்றுவான். முதல்ல அந்த கேங்லேருந்து உங்களுக்கு சமூக குழுக்கள் இருந்தால் நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவீங்க, எனக்கு இதுமாரி டார்ச்சர் பண்ணுறான்னு. முதல் விஷயமா அதை டிஸ்கனெக்ட் பண்ணுவானுங்க. ஏன்னா இவனுங்களோட அறிவு எத்தனை வயசு சைக்கோக்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாதுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சின்னதை கொடுத்து, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதுங்க அந்த மனப்பிரட்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அது மெட்டபாலிசம் நமக்கு தவறான முறையில் தூண்டப்படுகிறது இல்லை. எந்த வயசில் ஆர்கன் தூண்டணுமோ அந்த வயசில் நம்ம ஆர்கனை தூண்டணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தூண்டக்குள்ள மெட்டபாலிசம் ஓவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த கன்ஃபியூஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். மூளைக்கும் கண்ணுக்கும், மூளைக்கும் காதுக்கும், மூளைக்கும் உறுப்புக்கும் உள்ள கனெக்ஷன் போகிறதுல பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் பெரிய சமுதாயத்துடைய ஆன்டி சோசியல் எலமெண்ட்டாக கூட அந்த குழந்தைகள் ஃப்யூச்சரில் மாறுவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் என்பவர்கள் நமக்கு அடிமைகள் கிடையாது, நம்மளுடைய ஜெராக்ஸ், நம்மளுடைய பிரதிகள். அவங்கள ரொம்ப மதிக்கப்படணும். நாளைய சமுதாயத்தில் அந்த குழந்தைங்க பெரிய லெவலில் சர்வே பண்ணணும். ஈன்ற பொழுதின் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வள்ளுவன். நம்ம பிள்ளை பெரிய சான்றோனாக வர்றது தான் ஒரு அம்மாவுக்கு பெருமை என்று வள்ளுவன் சொல்கிறான். சான்றோன்னு கேட்டால் தான் அந்த வயிறு உளுந்து போகும்னு வள்ளுவன் சொல்கிறான். நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.